தக்ஷகன் கிட்டே இருந்து என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரலையா? யாராவது இருந்தாளா இல்லையானார். இருந்தா கர்மாக்கள் என்பதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். பழிவாங்கணும்னு நாம் ஆரம்பிச்சோம்னு சொன்னா இந்த உலகத்துல நம்மளால உசிரே வாழ முடியாது. எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் ஆயிடும். அந்த மாதிரி நாம் இங்க பண்ணக்கூடியதான பித்ரு பூஜனம், சாத்தமோ, தர்ப்பணமோ, மற்ற பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கர்மாக்கள் அந்தந்த பித்ருக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரும். பார்க்கடலை கடைந்த பொழுது, அமிர்த மதனத்தின் பொழுது வெளிவந்த பல உயர்ந்த வஸ்துக்கள்ல ஐராவதம், காமதேனு, இந்த உச்சை சிரவஸ் என்றதான குதிரை. நாரதருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த சிஷ்யன் அழைச்சிட்டு அவர் பிரம்மலோகம் போனார். அந்த பிரம்மலோகத்துல சபை நடக்கிறது. நாரதர் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல சிஷ்யன் நின்று இருக்கான். யம தர்மராஜா அந்த சிஷ்யனையே ஊத்து பார்த்துட்டான். முறைச்சு பார்த்துட்டான். நாரதருக்கு பயம் வந்துடுது. நம்ம சிஷ்யனை யம தர்மராஜா பார்க்கறான்னா இது ஏதோ வேலை நடக்க போறது அப்படின்ட்டு தன்னுடைய தபோ மகிமையினால சிஷ்யனை மறைச்சுட்டான். அடுத்து தபோ வலிமை மறைஞ்சு கொடுத்து எல்லாம் சபையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் நாரதர் யம தர்மராஜா எல்லாம் ஒருத்தருக்கு பேசிடுச்சு. என்ன யம தர்மராஜா, என் சிஷ்யனையே ஊத்து பார்த்துருந்த, நீ ஏதோ பண்ண போறேன்னு தெரிஞ்சுட்டேன். அதனால என் தபோ மகிமையினால என் சிஷ்யனை மறைய வச்சுட்டேன் பத்தியா? எப்படி அப்படின்னா நாரதர், சுவாமி உமக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு அதுக்கு தான் வெயிட் பண்ணினேன். திருப்பி உங்க சேவிக்கிறேன். நீர் பண்ணின உபகாரத்தை சொல்லி மாளாது. நான் என்னடா உபகாரம் பண்ணேன்? இல்லை, உங்க சிஷ்யனை நீர் அழைச்சிருந்தீர். அவர் என்ன பண்ணார், யம தர்மராஜா பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே தன் தபோ மகிமையினால அவனை இமயமலைக்குள்ள காற்றுக்குற புகுற முடியாத ஒரு குகைக்குள்ள தன்னந்தனியா உட்கார வச்சு செக்யூரிட்டி போட்டார். யமன் கண்ணில் படாமல் அவனை ஒழிச்சு வச்சுட்டார். அவன் சேஃப்டியா இருக்கான்றதுனால நாரதருக்கு சந்தோஷம். ஆனா யம தர்மராஜா சொன்னான், சுவாமி அவனுடைய கர்மா பிரகாரம் இமயமலையில குகைக்குள்ள மண்டையில கல் விழுந்து அவன் மரணம் அடையிடமே, இவன் பிரம்மலோகத்துல வந்து உட்கார்ந்துருக்கானே, இவனை எப்படிடா இங்கே தூக்கிட்டு போறது நான் யோசிச்சிருந்தேன். எப்ப ஏற்பட்ட உபகாரம் நீர் பண்ணி நீர் எனக்குதான். நான் கஷ்டப்படல, நீரா கொண்டு போய் அவளை சேர்த்து வச்சுட்டீரே சுவாமின்னா. அதுபோல இப்போ பரீட்சித்து மகாராஜா தக்ஷகனாலே அவன் இறக்க வேண்டும் என்பதாக சாபம், அதுவும் பிராமண சாபம். அது பொய்க்காது. நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஏமாத்திடுவா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது பொய்க்காது. உலகமே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாம்பு வெளியில வந்தது, பொழுக்குன்னு ஒரு போடு போட்டுது. அங்கேயே பரீட்சித் மகாராஜா இறந்தான். இந்த கதையை ஜனமேஜயனுக்கு மந்திரிகள் சொன்னா. அப்ப ஜனமேஜயன் கேட்டான், அது சரி சுவாமி இந்த கதை ஓகே, ஆனா தக்ஷகன் கிட்டே இருந்து என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரலையா? யாராவது இருந்தாளா இல்லையானார். இருந்தா, ஆனா அதை தக்ஷகன் தடுத்துட்டான். ஒருத்தர் காப்பாத்த வந்தவரை தக்ஷகன் தடுத்துட்டான். ஆகையால் தான் அவங்க அப்பாவுக்கு மரணம் ஏற்பட்டதுன்றதுனால ஜனமேஜயனுக்கு தக்ஷகனிடத்துல இன்னும் அதிகமான கோபமானது ஏற்பட்டது. ஒருத்தரை காப்பாற்ற வந்தாரோ இல்லையோ, அவரை தடுத்துட்டான். இவன் கடிக்கிறது இவனுடைய காரியம், கடிச்சிட்டு போக வேண்டியது தானே. அவரை காப்பாத்திட்டு போகலாமே, பள்ளியே தடுத்துட்டான். காஷ்யபனை தடுத்துட்டான். இது மேல கோபம். அதனால தான் அவன் சர்ப்ப யாகத்தை ஆரம்பித்தான் என்று கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கதை இது. இந்த கதையினுடையதான முக்கியமான கருத்து என்ன? அலட்சியமா இருக்கக்கூடாது. கர்மாக்கள் என்பதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அந்த அனுபவத்தை நாம் ஒரு பக்குவத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சௌக்கியமா இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கச்சே பெருமாள் எந்த சமயத்தில் நமக்கு எப்படி ட்விஸ்ட் வைப்பான்னு தெரியவே தெரியாது. யார்கிட்டையும் அபச்சாரப்படக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, பழிவாங்கணும்னு நாம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா இந்த உலகத்தில் நம்மளால உசிரே வாழ முடியாது. எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் ஆயிடும். நாம எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சா, நம்மளை எல்லாரும் பழி வாங்கணும்னு நினைச்சா இப்படியும் பார்க்கலாம் இல்லையோ. மற்றவர்களை நமக்கு பிடிக்கலன்றதுனால பழி வாங்கணும்னு நாம நினைச்சோம்னா, அதே மாதிரி நம்மளை பழி வாங்கணும்னு நினைச்சா இது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும்.
முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி மேல் மேல் மேல ஒவ்வொருத்தருக்கும் எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து காண்பிக்க கூடியதுதான் மகாபாரதத்தில் அபசர்ப்ப யாகம் நின்றது. அந்த அபசர்ப்ப யாகம் நின்றதனுடைய நோக்கமே இதுதான் அப்படின்றத காண்பிக்கிறார் தெளிவா. இங்க ஜரத்காருவினுடைய கதையை பார்த்தோம் நாம. ஜரத்காரு தன் பேர்லயே ஒரு பெண் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி பேரு பிரதிஜை பண்ணிட்டார். அதனால கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். ரொம்ப நாள் அதை தள்ளி போட்டுட்டே வந்தார். பிரயத்தனமும் பண்ணல. ஆனா அவருடைய பித்ருக்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். சந்ததின்றது அபிவிருத்தி ஆகணும்னு சொன்னா அந்தந்த தர்மத்திற்கு ஏற்றார் போல, அந்தந்த வர்ணத்திற்கு ஏற்றார் போல அந்தந்த தர்மமானது பிரச்சாரமானும், தர்ம சந்ததின்றது வரணும். இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு சபையில சொல்றதுக்கு முடியல. முன்னாடிலாம் உபன்யாசம்ன்றது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு இருக்கும். அப்ப தர்மத்தை நல்லா தைரியமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப எல்லாம் இந்த சோசியல் மீடியால இதை பத்தி பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுது அது எங்கேயோ விபரீதமா போயிடுறது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவமும் இல்லை, அதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நேர காலம் இல்லை. அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினவாளுக்கு நம்ம என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்க போறது இல்லை, அதையே விட்டுடுவோம் நம்ம. அதனால அது பிரயோஜனம் இல்லை. தர்ம சந்ததி வளராமல் இருந்துனா நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோம் தெரியுமா என்று அவருடைய பித்திருக்கள் யாயாவரர்கள் என்பதாக அவருக்கு பெயர். அவள் அழலாம். அஸ்மாகம் சந்ததிஸ்த்வேகா ஜரத்காருரிதி ஸ்மிருதா மந்தபாக்யோல்பபாக்யானாம் தப ஏகம் சமாஸ்திதா நச புத்ரான் ஜனயிதும் தாரான் மூடச்சிகீர்ஷதி தேன லம்பாமகே கர்த்தே சந்தானஸ்ய க்ஷயாதிஹ அநாதாஸ்தேன நாசேன யதா துஷ்கிருதினஸ்ததா யேஷாம் தூ சந்ததிர்நாஸ்தி மர்த்யலோகே சுகாவஹ நதே லபதே வசந்திமோ ஸ்வர்கே புண்ணியகிருதோபிஹி. சந்ததி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லப்பா. ஏதாவது ஒரு விதத்தில் அவளுக்கு சந்ததியினுடைய விருத்தி ஏற்படணும். அப்பதான் பித்ருபிதாமக பிரபிதாமகர்களுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படும். ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி, பேரெல்லாமே பாருங்க. ஒருத்தர் சொன்னார், சுவாமி நீர் மகாபாரதம் சொல்றீர் நன்னா இருக்கு, ஆனா நீர் சொல்ற மகர்ஷிகள் ஒருத்தர் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால பேர் வரிசையா சொல்லிட்டே வரீரே, புரியவே மாட்டேன். இப்ப பாருங்க, ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி ராமாயணத்துல குலே பகாவலி மாதிரி. ஜாபாலி நாஸ்திகவாதம் பண்ற ராமனிடத்துல. பரதன் வந்து ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளு சொல்லச்சே. அதாவது அப்பாவாவது அம்மாவாவது கொடுத்த வாக்குறுதியாவது சொர்க்கமாவது நரகமாவது இன்னும் பிரயோஜனம் இல்லை ராமா. அப்பாவே போயிட்டார், அதுக்கப்புறம் என்ன, தம்பியே கொண்டு வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்கு சித்தமா இருக்கான், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு பலவிதமா ஜாபாலி பேசும் பொழுது ராமன் அதை அதிக்ஷேபம் பண்ணினான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாஸ்திகவாதம் பண்ணணும்னா கூட ராமாயண மகாபாரதம் தெரிஞ்சாதான் ஒழுங்கா பண்ண முடியும். இல்லைன்னா நாஸ்திகவாதம் கூட கெக்கரே பெக்கரே தான் இருக்கும். அப்படி ஒரு அழகா நாஸ்திகவாதம் பண்றார் ஜாபாலி. ராமன் அதை கோவிச்சுட்டான். ஏற்கனவே பரதன் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கான், அவனை கரெக்டாக நாம கைட் பண்ண வேண்டியிருக்கு, நீர் அவனை தப்பான ராங் ரூட்ல அழைச்சிட்டு போறீரு, இது நியாயமா, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு விவரங்கள்லாம் சொல்லி ஆஸ்வாசம் பண்ணினார். அப்ப ஜாபாலி, ராமா நான் நாஸ்திகன் இல்லை, எனக்கு நாஸ்திகவாதம் பண்றது இன்டென்ஷன் இல்லை, ஆனா உன் மூலமா தர்மம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் சொன்னனே தவிர்த்து நான் சத்தியமா நாஸ்திகன் இல்லைன்னு. அங்க ஒரு விஷயம் வருது. இங்க நாம தர்ப்பணம் பண்றோம், தர்ப்பணம் பண்ணா நம்முடைய பிதர்பிதாமகாலுக்கு போய் எப்படி சேர்றது, பைத்தியமா இருக்குது அப்படின்னு சொன்னா நெட் பேங்கிங் மாதிரி தான். அதெல்லாம் நாம ஒருத்தருக்கு அக்கௌண்ட்ல பணம் போடுறோம், அந்த பணம் அவருடைய பேங்க்ல போய் கிரெடிட் ஆகுது, அவர் நாளைக்கு அந்த பணத்தை வேற விதமான டிரான்சாக்ஷன்ல எடுத்துட்டு வர்றார். அப்ப நீ போட்ட 25 ரூபா, நீ போட்ட 50 ரூபா, 10 ரூபா நோட்டு ஒண்ணு, 5 ரூபா காயின் ஒண்ணு, அப்படியேவா போய் சேர்றது அங்க. அது எப்படி சேரணுமோ அவனுக்கு அவனுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதோ இல்லையோ, அந்த மாதிரி நாம் இங்க பண்ணக்கூடிய பித்ரு பூஜனம், சாத்தமோ தர்ப்பணமோ மற்ற பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கர்மாக்கள் அந்தந்த பித்ருக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரும். ஆகையால லுப்த பிண்டோதக கிரியாக எங்களுக்கு மேற்கொண்டு எங்களுடைய சந்ததியில யாருமே இல்லாததுனால, எங்க சந்ததியை ரட்சிக்கிறது இல்லாததுனால நாங்க அழறோம்னு ஆவா.
ஜரத்காருவுக்கு விஷயம் புரிஞ்சது, நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம், கல்யாணம் பண்ணிக்காமல் போஸ்ட்போன் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த காலத்துல சாதாரணமா குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமோ இல்லையோ, இவர் ஆண் இவர் பெண், அதான் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றதான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ என்னடானா இந்த டேர்ன் லக்கேஜ் 1 or 2 வேற கேட்குறாள். நிறைய லக்கேஜ் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு போல இருந்தே. லக்கேஜ் 1 or 2, யார் கூட வச்சுக்கிறது, யாரை வச்சுக்கிறது, இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்கான். மறுபடியும் இப்போ நமக்கு நம்முடைய தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு ஓரளவுக்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தேசத்தில். ஆகையால 60 வருஷமா நடுவில் விட்டு போனதெல்லாம் திருப்பியும் கொண்டு வரத்துக்கு நாம முயற்சிக்கணும். வெறும் கண்டிஷன்ஸ் போட்டு எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை வச்சு உருட்டிண்டு 7 சரியில்லை, 8 சரியில்லை, 9 சரியில்லை, 10 சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல 100% சாட்டிஸ்பிகேஷன்ல போகவே போகாதீங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. 2 பேருக்குள்ள ஐக்கமத்தியம் ஏற்பட்டுடுத்தனா, தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்தனா, முதல்ல அது புரிய வைக்கணும் நம்முடைய சந்ததிகளுக்கு. பிள்ளை குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் முதல்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு பாபா பிளாக்ஷிப் சொல்லி தரோ இல்லையோ இதை சொல்லி கொடுக்கும் நீங்க. அப்ப ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். நமக்குன்னு மனைவி வந்துட்டான்னா அந்த மனைவியிடத்துல முழு ஈடுபாட்டோடு நாம இருக்கணும். நமக்குன்னு ஒரு கணவன் வந்தாலும் அந்த கணவன் இடத்துல நாம முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம நம்மால முடிஞ்சதான தர்மங்களை பண்ணணும். நம்ம குலத்திற்கு ஏற்றார் போல எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க கொழு தாத்தா யார் தெரியுமா, எத்தனை நாளைக்கு அந்த பெருமையை நம்ம ஓட்டிட்டு இருக்க முடியும்? அவ பெருமையை பேசிட்டா பெருமாள் வராக அவதாரம் எடுத்தாரதுக்கோசரம் எல்லாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியுமா? அந்த மாதிரி அப்படி நாம புரிஞ்சுக்கணும். நம்முடையதான குழந்தைகளுக்கு நாம இப்ப சொல்லி வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, இன்னும் 20 வருஷம் கழிச்சோ 25 வருஷம் கழிச்சோ அவ பெரியவாள் ஆயிட்டாள்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதான விஷயம் அதை விட்டு போகக்கூடாது. லிவிங் டுகெதரா இருக்கக்கூடாது, லவ்விங் டுகெதரா இருக்கணும். பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு சூழ்நிலை என்னவோ அதை எப்படி சொன்னா அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளுமோ, எந்த விதத்தில் அவளுக்கு சொல்லி பக்குவப்படுத்தணுமோ அந்த விதத்தில் நாம சொல்லி தரணும். இது நம்ம எல்லாருக்கும் அது பொறுப்பு. யாருக்கோ இருக்கு நாம நினைச்சுக்க வேண்டாம். நாம ஆரம்பத்தில இருந்தே அவளை ஒரு மணி மேக்கிங் மிஷினாகவே டியூன் பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியில நாம விரும்பும் பொழுது அவ நமக்கு ஏற்றார் போல வளைந்து கொடுக்க மாட்டேன்றா. அப்ப நமக்கு பயம் வருது, வருத்தம் வருது, அழுக வருது, தனிமை துன்பத்தில் ஆழ்த்துறது. கூடிய வரைக்கும் அதுக்கு மேல ஈஸ்வர சங்கல்பம் நம்மால முடிஞ்ச எத்தனம் பகவத் பிரேரணையினால எம்பெருமான பிரார்த்திச்சுண்டு, அப்பா நாங்க இதுவரை ஏதோ இப்படி நடத்திட்டு வந்துட்டோம், இன்னமும் அதே மாதிரி அந்த வழியில பெருமாள் நீ நடத்தணும் அப்படின்னு நாம பிரார்த்திப்போம், அதை சொல்லி வைப்போம். அதுக்கும் மேல எத்தனையோ கைட்டி விட்டுட்டு போறதுன்னா அது ஈஸ்வர சங்கல்பம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு நாம இதை சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு நாம இதை சொல்லிக் கொடுக்கணும், சரியான சமயத்தில் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் அவளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அடுத்த சந்ததிகள் ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில வளர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஜரத்காருவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா தான் க்ஷேமம்ன்றதை புரிஞ்சுட்டார். யார்கிட்ட போய் பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல, எங்க போய் பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல. தனிமையில இருந்துட்டு ஏகாந்தமா காட்டுல இருந்து கன்யாம் தேகி எனக்கு பொண்ணை கொடுக்கோ அப்படின்னா காட்டுல யார் பொண்ணு கொடுப்பா? நாட்டிலேயே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான். காட்டுல யார் பொண்ணு கொடுக்க முடியும்? இவர் ஆற்றாமை, அந்த இயலாமை, தான் தனியா இருக்கார், ஏதோ வாய் விட்டு கதறணும் இல்லையோ, அதற்காக வாய் விட்டு கதறினார். மாப்பிள காத்துன்னு இருக்க உமக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு காட்டுல தூக்கி வாரி போட்டது ஜரத்காருவுக்கு. பார்த்தா அந்த மரத்து பின்னாடி சரசரன்னு ஒருத்தர் வர்றார். யாரு? நாகராஜா வாசுகி. கஷ்யப பிரஜாபதிக்கு கத்ரு வினதை என்று 2 மனைவிகள். அதுல கத்ரு என்பவள் நாகமாதா, நாகங்களை பெற்றெடுத்தவள் அந்த கத்ரு. வினதையை வேண்டும் என்றே அடிமைத்தனத்தில் ஆழ்த்த வேண்டும். சபத்ரி, சக்களத்தி, சக்களத்திரம்ன்றது சக்களத்தின்னு மாறிது சம்ஸ்கிருதத்துல.
சகளத்திரம், களத்திரம்னா என்ன அர்த்தம்? மனைவின்னு அர்த்தம். இந்த மாதம் உங்கள் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திர வகை சுகக்குறைவுன்னு போட்டிருப்பான். நமக்கு ஒரு ரொட்டீனா அதுதான் வரும். அதான் தெரிஞ்சுதாச்சே, அது ஜோசியத்தில் பார்ப்பானே. என்னது களத்திரம், என்னது களத்திரம்? களத்திரம்னா மனைவிக்கு பேர் களத்திரம்னு பேர். அப்ப சகளத்திரம் அர்த்தம். கணவனுக்கு 2 மனைவியர் இருந்தார்களே ஆனால் அதற்கு சகளத்திரம். சகளத்திரம் சகளத்திரம் சகளத்திரம்ன்றது அப்படியே மருவி தமிழ்ல சக்காலத்தில் ஆயிடுச்சு. அவ பேர்ல இவனுக்கு கோபம். கஷ்யபருக்கு 2, ஒன்னு கத்ரு, மற்றொருத்தி வினத்தை. வினத்தை பல சாத்வி. ஆனா சாத்வியை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காத இல்லையோ. ஆனா அவளை அடிமைப்படுத்தணுன்றதுக்காக தன்னுடைய பாம்புகளை கூப்பிட்டு இவ ஒரு உபாயம் சொன்னான். என்னன்னா, ஒரு நாள் வினத்தையும் கத்ருவும் பீச் ஓரமா வாக்கிங் போயிட்டு இருக்கா. அந்த பீச்சில் இந்திரனுடைய உச்சை சிரவஸ் என்பதான வெள்ள குதிரை மேய்ச்சலுக்கு வருது. அந்த காலத்திலே குதிரை பீச்சில் ஓடி இருக்கு தெரியுது. ஆனா ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு திரும்பி வர குதிரை இல்லை இது. பார்க்கடலை கடைந்த பொழுது, அமிர்த மதனத்தின் பொழுது வெளிவந்த பல உயர்ந்த வஸ்துக்கள்ல ஐராவதம், காமதேனு, இந்த உச்சை சிரவஸ் என்றதான குதிரை. உடம்பு முழுக்க வெள்ள விளையல் இருக்கும். ஐராவதம் உடம்பு முழுக்க வெள்ள விளையல் இருக்கும். இந்த உச்சை சிரவஸ் உடம்பு முழுக்க வெள்ள விளையல் இருக்கும். அப்பேற்பட்டதான அந்த குதிரையை பார்த்த உடனே கத்ரு ஒரு டாப் கிளாஸ் பிளான் ஒன்று பண்ணினான். குதிரையை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. குதிரை கிளம்பி போயிடுது, பறந்து போயிடுது. பறந்து போன உடனே வேணும்ட்டு இவன் ஆரம்பிச்சா. ஆமா, சூப்பரா இருந்தது அந்த குதிரை, வெள்ள விளையன்னு இருந்தது. ஆனா பாவம், அது என்னமோ தெரியல, அந்த குதிரையினுடைய வால் மட்டும் கருப்பா இருந்தது அப்படின்ட்டா கத்ரு. வினத்த என்னது, குதிரை வால் கருப்பா? குதிரை முழுக்க வெள்ள விளையன்னு தான் இருந்தது. அட்லீஸ்ட் குதிரையோட ஒரு செல்ஃபி எடுத்துருந்தா பரவாயில்ல. அதுக்கு வழி இல்லை, அது பறந்து போயிடுது. குதிரை வால் எப்படி கருப்பா இருந்தது? குதிரை வெள்ளையா தான் இருந்தது. நீ சரியாவே கவனிக்கல, நான் பார்த்தேன் குதிரை வால் கருப்பா இருந்தது. நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், குதிரை முழுக்க வெள்ள, அதுவும் உச்சை சிரவச அமிர்த மதனத்துல வந்தது. பார்க்கடலேன்னு வந்ததுக்கு கருப்பே வராது, பிளாக்கிஷே கிடையாது. பார்க்கடலேன்னு வந்தது எப்படி சுவாமி பிளாக் ஆகும்? கத்ரு கேட்டா, பார்க்கடல விஷம் வந்தது, பிளாக் தானே? அந்த மாதிரி இந்த குதிரை வால் கருப்புன்ட்டான். என்ன பெட்டு, என்ன பெட்டு? பெட்டு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இங்க வினத்தை பண்ணது பெரிய தப்பு. வம்புக்கு ஒருத்தர் வரும்பொழுது, நேற்று தர்மபுத்திரர் சூதாட்ட மாதிரி இது நம்ம பார்க்கிறோம்ல. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. இதை விளையாடும் பொழுது கவனமுடன் விளையாடுங்கள்னு சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு போய் விளையாடுறோமா இல்லையா? நிதி இழக்கும் அபாயம் உண்டுன்னு போடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இதனால உன் பணத்தை போண்டி ஆக்கிடுவோம், உன்கிட்ட ஒரு பைசா இல்லாமல் நாங்க வழிச்சு எடுத்துப்போன்னு தெரிஞ்சு விளம்பரம் போட்டா எத்தனை பைத்தியங்கள் போய் அதில் உட்காந்து விளையாடுறது. இதெல்லாம் தான் மகாபாரதம். இதெல்லாம் தான் மகாபாரதம். நேற்று தர்மபுத்திர பொழைச்சு புனர்ஜென்மனு வந்தவரை திருப்பி கூப்பிட்டு வாயா இன்னொரு தடவை ஆடலான்னா, ரைட் ஓகே, உருட்டாலும் இல்லையா? அவர் மொத்தம் போச்சு போண்டியா. கேட்டா, நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன், யார் கேட்டாலும் வாண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா பைத்திய மாதிரி. அந்த விரதத்தை சில சமயத்தில் நாம எப்படி சூக்ஷ்மமா அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.